அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என ஏற்கனவே பேசிய வீடியோவை தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் தான் ஏற்கனவே பேசிய அந்த பேச்சினுடைய வீடியோவினுடைய ஒரு கட்டிங், ஒரு 2 நிமிட காணொலி ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார். அது அரசியல் அரங்கில் மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பை, ஒரு பேசு பொருளை உருவாக்கி இருக்கிறது. காரணம், அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என பேசி அந்த வீடியோவை அவர் பதிவிட்டிருக்கின்றார். இது ஏற்கனவே நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசப்பட்ட பேச்சு என்றாலும் அதில் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்ட நிலையில் இந்த ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு பேசிய அந்த வீடியோவை மட்டும் அவர் பதிவிட்டிருப்பது, அந்த கருத்தில் தான் உறுதியாக இருப்பதையும் அந்த பொருள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலும் தான் அவர் பதிவிட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிவதாக அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடுகிறார்கள். 2 மணி நேரத்திற்கு முன்னதாக அந்த வீடியோவை அவர் அதில் பதிவிட்டிருக்கிறார். அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த சாராம்சம், மைய பொருள் என்னவென்றால், இனியும் நாங்கள் வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமில்லாமல் அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு வேண்டும், கேபினெட்டில் நாங்கள் இடம்பெற வேண்டும் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கான காரணங்கள், அதற்கான தேவை குறித்தெல்லாம் கூட விரிவாக திருமா பேசியிருக்கின்றார். அதாவது, அவர்கள் 1999 அரசியலில் முதலாக காலடி எடுத்து வைத்த போதே தங்களுக்கு அரசியலில் பங்கு வேண்டும், அதாவது ஷீட் ஷேரிங் வேற, இந்த அரசியல் அதாவது அதிகார ஷேரிங் என்பது வேற என்பது குறித்து பேசியிருக்கின்றார். ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இத்தனை சீட்டு வேணும் என்று கேட்டு பெறுவது அது ஷீட் ஷேரிங். ஆனால் அதிகார பகிர்வு வேண்டும், அமைச்சரவையில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களிடம் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப கேபினெட்டில் எங்களுக்கு 2 அமைச்சரோ 3 அமைச்சரோ வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை திருமாவளவன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பாக கடந்த 2015 தான் நடத்திய கருத்தரங்கு, 2016 மக்கள் நல கூட்டணி முன்னதாக நடைபெற்ற உரையாடல் ஆகியவற்றையெல்லாம் கூட அவர் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி இந்த பேச்சை பதிவு செய்திருக்கின்றார். 2016 கேப்டன் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார்கள். அப்போதும் கூட கூட்டணி ஆட்சிதான் இருக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த நேரத்தில் 2015 அவர் நடத்திய ஒரு கருத்தரங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது, இந்த விஷயத்தை பொறுத்தவரையில 2015 அவர் ஒரு கருத்தரங்கை நடத்தினார். திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தவிர்த்து மற்ற கட்சிகள், அதாவது மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இது போன்ற கட்சிகளை சேர்த்து அவர்களுடன் ஒரு கருத்தரங்கை நடத்தினார். நாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும்,